நம்ம விராட் கோலியோட சாதனையை முறியடிச்சிருக்காங்க நம்ம ஸ்மிருதி மந்தானா. ஆஸ்திரேலிய பெண்கள் அணி மற்றும் இந்திய பெண்கள் அணி 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடர்ல மோதினாங்க. இதுல முதல் 2 மேட்ச்ல ஆளுக்கு ஒரு மேட்ச் வச்சிருந்தாங்க. சீரிஸ் டிசைடர் நேற்று நடந்துச்சு. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா 47.5 ஓவர்ல அனைத்து விக்கெட்களையும் இழந்து 412 ரன்களை குவிச்சாங்க. அந்த அணியின் பெத் மூனி 75 பந்துகளை 138 ரன்களும், ஜார்ஜியா 68 பந்துகளை 81 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. இந்த 412 ரன்களை சேஸ் பண்ண இந்தியன் டீம் கடுமையா போராடி அனைத்து விக்கெட்களையும் இழந்து 47 ஓவர்கள்ல 369 ரன்கள் எடுத்தாங்க. நம்ம இந்தியன் டீம் ஸ்மிருதி மந்தானா 63 பந்துகள் 125 ரன்களும், தீப்தி சர்மா 58 பந்துகள் 72 ரன்களும், கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 35 பந்துகள் 52 ரன்களும் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல 50 பந்துகள்ல சதம் விளாசினாங்க ஸ்மிருதி மந்தானா. பெண்கள் அணியில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியில அதிவேகமா ஓடிஐல சதம் விளாசின இந்தியர் இப்ப ஸ்மிருதி மந்தானா தான். இதற்கு முன்னாடி 2013ஆம் ஆண்டு விராட் கோலி ஜெய்ப்பூர்ல ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக 52 பந்துகள்ல சதம் அடிச்சது தான் ஓடிஐல ஒரு இந்தியர் ஒருவரோட ரெக்கார்டா இருந்தது. இப்ப இந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தானா. ஒட்டுமொத்தமா ஒரு தரமான மேட்ச் கொடுத்திருக்காங்க இந்தியன் உமன்ஸ் டீமும் ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீமும்.